சென்னை புறநகர் ரயில்களில் படிக்கட்டு பயணம் சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை புறநகர் மற்றும் எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவைகளில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சிலர் பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்யும் போக்கு அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளது. ஓடும் ரயில்களில் நடைமேடையில் சறுக்குவது, ரயிலிலிருந்து இறங்கி சாகசம் செய்வது, படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வது, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது மற்றும் இவற்றை சமூக வலைதளங்களுக்காக மொபைலில் வீடியோ பதிவு செய்வது போன்ற சம்பவங்கள் அதிகம் பதிவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இச்செயல்கள் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சக பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இத்தகைய பொறுப்பற்ற நடத்தை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதுடன் அவர்களின் கல்வி நிறுவனங்களுக்கு அவப்பெயரையும் பெற்றோருக்கு மிகுந்த கவலையையும் ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. படிக்கட்டு பயணம், சாகசங்கள் அல்லது பாதுகாப்பற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் எவ்வித பாரபட்சமும் இன்றி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ரயில்வே பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி உயிருக்கு ஆபத்தான சாகசங்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பு தொடர்பான உதவிகளுக்கு பயணிகள் ரயில்வே உதவி எண் 139 தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில்களில் படிக்கட்டு பயணம் சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை புறநகர் மற்றும் எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவைகளில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சிலர் பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்யும் போக்கு அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளது. ஓடும் ரயில்களில் நடைமேடையில் சறுக்குவது, ரயிலிலிருந்து இறங்கி சாகசம் செய்வது, படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வது, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது மற்றும் இவற்றை சமூக வலைதளங்களுக்காக மொபைலில் வீடியோ பதிவு செய்வது போன்ற சம்பவங்கள் அதிகம் பதிவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இச்செயல்கள் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சக பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இத்தகைய பொறுப்பற்ற நடத்தை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதுடன் அவர்களின் கல்வி நிறுவனங்களுக்கு அவப்பெயரையும் பெற்றோருக்கு மிகுந்த கவலையையும் ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. படிக்கட்டு பயணம், சாகசங்கள் அல்லது பாதுகாப்பற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் எவ்வித பாரபட்சமும் இன்றி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ரயில்வே பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி உயிருக்கு ஆபத்தான சாகசங்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பு தொடர்பான உதவிகளுக்கு பயணிகள் ரயில்வே உதவி எண் 139 தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.